வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது அவர் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள், உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆற்றிருக்கக்கூடிய பணிகள், சிறப்பான பணிகள், உங்களுடைய குரலாக, இந்த தொகுதியுடைய குரலாக, இந்த தொகுதி மக்களுடைய குரலாக தினமும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார். சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அதே போல இளைஞர்களும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். கழக பணியிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். அண்ணன் ஏவாவேலன் அவருக்கு ஒரு தம்பியை போல, ஒரு தளபதியை போல அவர் பணி செஞ்சிருக்கிறார். அதனாலதான் தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசம் 3,05,000. இந்த முறை குறைந்தது சொல்லிட்டு போயிடக்கூடாது. சவால் விடுறேன். சரி, நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். இந்த முறை குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா, ஜெயிக்க வைப்பீங்களா? ஜெயிக்க வைப்பீங்களா? வைப்போம். சொன்னா மட்டும் பத்தாவது, செஞ்சு காட்டணும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், எல்லாத்தையும் குறிப்பிடுத்தி வச்சுப்பேன். எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்கு வித்தியாசம் சவால் விட்டு வந்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் நீங்க அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னா, நான் மாசம் 2 முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனையை நம்முடைய அண்ணன் தேவனோட சேர்ந்து, உங்களுடைய அண்ணன் திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனையை நான் சேர்த்து நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு. இப்ப ஏன் வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன். இப்ப உங்க வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஜெயிக்க வைப்பீங்களா? அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அவர்களை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க. என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்னு, இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு அமைச்சராகவோ இல்ல ஒரு பேச்சாளராகவோ நான் இங்க வந்து என்னுடைய சகோதரர் CN அண்ணாதுரை அவர்களுக்கு நான் வாக்கு கேட்க வரல. நான் பெருமையா சொல்றேன், நான் கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளர். முன்னாடி தலைவர் செயலாளராக இருந்தார். அதன் பிறகு அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் செயலாளர் இருந்தாங்க. மாநில இளைஞரணி செயலாளர். இப்போ நான் மாநில இளைஞரணி செயலாளர். ஒரு மாநில இளைஞரணி செயலாளரா ஒரு மாவட்ட இளைஞரணி செயலாளருக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். அந்த உரிமையோட வந்திருக்கிறேன். இங்க நிறைய இளைஞரணி தம்பிமார்கள் வந்திருக்கீங்களா? இளைஞரணி தம்பிமார்கள், நீங்க அடுத்த 22 நாள் மோடி சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா? திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆமா, எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், திரு நரேந்திர மோடி அவர்களே, நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறதில்ல. எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்யத்தான் போறோம். உங்களை வீட்டுல போய் நிம்மதியா தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வரும் கழக அரசுடைய திட்ட பணிகளை மற்றும் சிலவற்றை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். மாலை போட்டு நீ ஓட்டு போட்டிருக்க. இந்த திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்று வருகின்ற சின்ன சின்ன திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ரூபாய் 38 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது. ரூபாய் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது. முதன்மை கல்வி அலுவலக கட்டிடம் சேமிப்பு கிடங்கு ரூபாய் 20 கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாதிரி பள்ளி கட்டிடம் ரூபாய் 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாத்தனூர் அணையிலிருந்து புதிய பைப்லைன் மூலம் ரூபாய் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இங்கே தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய சாதனைகள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.